தெரியுமா, சில இடங்கள்லாம் வரைபடத்துல இருக்காது. சில கதைகள்லாம் வேணும்னே மறக்கடிச்சிடுவாங்க. இன்னைக்கு நாம அப்படி ஒரு கதையை தான் தோண்டி எடுக்க போறோம். தேவிக்குளம்னு ஒரு கிராமம். அங்க இருந்த ஒரே ஒரு மீறவே முடியாத ஒரு விதிய பத்தின கதை இது. தேவிக்குளம் கிராமத்தோட மொத்த வாழ்க்கையுமே இந்த ஒரே ஒரு விதியை சுத்தி தான் இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு ஒழுங்கா பேச வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிக் கொடுக்குற ஒரு விதி. என்ன ஆனாலும் சரி, அந்த விளக்க மட்டும் அணையவே கூடாது. ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல? ஆனா அதோட விளைவு, ஒருவேளை அந்த விளக்கு அணைஞ்சிருச்சுன்னா அந்த கிராமம் கொடுக்க வேண்டிய வேலை நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒண்ணு. அப்போ நீங்க யோசிக்கலாம், என்ன இந்த தேவிக்குளம்? அது வெறும் ஒரு கிராமம் மட்டும் இல்ல, ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட பகுதி மாதிரி நினைச்சுக்கோங்க. வெளியுலகத்திலிருந்து வேணுமேனு துண்டிக்கப்பட்ட ஒரு இடம். அந்த கிராம மக்களுக்கு ஒரு பயங்கரமான நம்பிக்கை இருந்துச்சு. இந்த உலகம் பாதுகாப்பா இருக்கணும்னா அவங்க மறக்கப்படணும். இதுக்கு பின்னாடியே ஒரு திகழான காரணம் இருந்துச்சு. சரி, இப்போ அந்த இடத்த உங்க மனசுல கற்பனை பண்ணி பாருங்க. கிராமத்தோட எல்லையில சுடுகாட்டுக்கு பக்கத்துல ஒரு பிரம்மாண்டமான ஆலமரம். அதோட ஒரு கிளையில இருந்து ஒரே ஒரு எண்ணெய் விளக்கு தொங்கிட்டு இருக்கு. எப்பவுமே எரிஞ்சிட்டே இருக்கிற ஒரு விளக்கு. அதுக்கு பின்னாடி விளக்கவே முடியாத ஒரு பழங்கால ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. அதுவும் சாதாரண மரம் இல்ல, ரொம்ப பழமையானது. யாருடைய நினைவை விடவும் பழமையானது. அதோட வேர்கள் பார்க்கறதுக்கு உறைஞ்சு போன அலறல் சத்தம் மாதிரி தரைய பொளந்துட்டு வெளியே வரும். நிஜமாவே அந்த மண்ணுல எப்பவும் ஒரு சாம்பல் வாடை அடிக்கும். ஒரு புல்லு கூட அங்க முளைக்காது. சரி, அந்த விளக்கு, அதான் சாமை ஆச்சரியம். வயர் இல்ல, ஸ்விட்ச் இல்ல, அப்புறம் எப்படி எரியுது? யாருக்குமே அதுக்கு பதில் தெரியாது. அப்போ ஒரு பக்கம் பயமும் பாரம்பரியமும் நிறைஞ்ச ஒரு கிராமம் இருக்கு. இப்போ எல்லாமே மாறப்போகுது. ஏன்னா ராகவன் ஊருக்கு திரும்பி வர்றான். 12 வருஷம் கழிச்சு பட்டணத்துல இருந்து கூடவே அந்த அவநம்பிக்கை, பகுத்தறிவு எல்லாத்தையும் சுமந்துட்டு வர்றான். அவனோட இந்த வருகைதான் நடக்க போற எல்லா அனர்த்தத்துக்கும் ஆரம்ப புள்ளியா அமைய போகுது. இங்கதான் 2 வெவ்வேறு உலகங்கள் ஒன்னோட ஒன்னு மோதுது. ஒரு பக்கம் கிராம மக்கள், அவங்களோட ஆழமான தலைமுறையா வர்ற பயம். அவங்க உண்மையாவே நம்புறாங்க அது நம்மள திரும்பி பாக்குதுன்னு. அதனாலதான் அவங்க வீடுகளே அந்த மரத்தை பார்க்காத மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம ராகவன், அவனுக்கு இதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை. பயந்தான் மனுஷங்களை கொடூரமாக்குதுன்னு சொல்லி அவங்க வச்சிருக்க ஒவ்வொரு பாரம்பரியத்தையும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். ராகவன் ஊருக்கு வந்து 3 ராத்திரி தான் ஆகியிருந்துச்சு. அந்த 3ஆவது நாள் ராத்திரி நடக்கவே கூடாத ஒண்ணு நடந்துச்சு. அந்த கிராமத்தோட சரித்திரத்துல நடக்கவே பாடில்லாத ஒண்ணு. திடீர்னு வான கும்மிருட்டாகி ஒரு பெரிய புயல் உருவாச்சு. பல 10 வருஷமா மீறப்படாத அந்த விதி கடைசியா மீறப்பட்டுச்சு. சரி, அது எப்படி நடந்துச்சு? வரிசையா பார்க்கலாம். முதல்ல வானம் திடீர்னு மாறுச்சு. எந்த எச்சரிக்கையும் இல்ல. அடுத்ததா ஒரு பெரிய மின்னல் அந்த மரத்துக்கு பக்கத்துல தாக்குச்சு. அப்புறம் சரியா ராத்திரி 11:47 மணிக்கு அது நடந்துச்சு. அந்த விளக்கு, தலைமுறையா எரிஞ்சிட்டு இருந்த அந்த விளக்கு அணைஞ்சு போச்சு. ஊரே பீதியில அலறுது. அந்த மொத்த குழப்பத்துக்கு நடுவுல தான் அவங்களுக்கு ஒன்னும் உரைக்குது. ராகவனை காணோம். மறுநாள் விடியற்காலையில அவனை கண்டுபிடிக்கிறாங்க. அவனங்க அந்த ஆலமரத்துக்கு கீழே உட்கார்ந்திருக்கான். இங்கதான் ரொம்ப விசித்திரமான ஒரு விஷயம். ராத்திரி முழுக்க பெஞ்ச மழையில அவன் உடம்புல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல, ஒரு காயமும் இல்ல. ஆனா அவனோட கால்கள் முழங்கால் வரைக்கும் மண்ணுக்குள்ள புதைஞ்சிருந்துச்சு. ஏதோ பூமி அவனை முழுங்க முயற்சி செஞ்ச மாதிரி. அவங்க அவனை உழுக்குனப்போ அவன் மெதுவா பேசுறான். அவனோட முதல் வார்த்தைகள் கேட்டவங்க எல்லாரோட முதுகு தண்டையும் சில்லிட வச்சுது. அவன் சொன்னான், அதுக்கு ரத்தம் வேணாம், அதுக்கு நினைவு தான் வேணும்னு. அப்பதான் அந்த விளக்குக்கு பின்னாடி இருக்கிற சக்தியோட உண்மையான பயங்கரமான நோக்கம் என்னன்னு அவங்களுக்கு தடவையா புரிய ஆரம்பிக்குது. ராகவனோட இந்த விசித்திரமான நடத்தைக்கு அப்புறம் கிராமத்து பூசாரிக்கு வேற வழி தெரியல. பல தலைமுறையா புதைச்சு வச்சிருந்த ஒரு உண்மையை உடைக்கிறார். அந்த விளக்கோட பயங்கரமான பூர்வீகத்தையும் அந்த கிராமத்து மேல இருக்கிற சாபத்தை பத்தியும் அவர் கடைசியா விளக்க ஆரம்பிக்கிறார். இதோட பின்னணி கதை இதுதான். பல தலைமுறைகளுக்கு முன்னாடி ஒரு சக்தி வாய்ந்த தாந்திரிக துறவி தேவிகுலத்துக்கு வந்தார். அவர் தங்கம் நிலம்னு எதையும் கேட்கல. அவர் கேட்டது ஒன்னே ஒண்ணுதான், என்ன நினைவுல வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு செழிப்பை கொண்டு வரேன். சொன்ன மாதிரியே பல வருஷம் அந்த கிராமம் செழிப்பா இருந்துச்சு. ஆனா உங்களுக்கு தெரியும்ல, காலப்போக்குல கிராமத்து பெரியவங்களுக்கு பேராசையும் அவரோட சக்தியை பார்த்து பயமும் வந்துருச்சு. அதனால ஒரு நாள் அவங்க அவருக்கு துரோகம் செஞ்சாங்க. அதே ஆலமரத்துல அவரை கட்டி வச்சு உயிரோட எரிச்சிட்டாங்க. ஆனா சாகுறப்போ அவருக்கு கோபம் வரல, சிரிச்சுக்கிட்டே ஒரு சாபம் விட்டார். ஓ, நீங்க நிச்சயமா என்ன நினைவுல வச்சிருப்பீங்க. அப்போ இதுதான் முக்கியமான கட்டம், அந்த பெரிய ட்விஸ்ட். அந்த விளக்கு அது கிராமத்தை காப்பாத்துற ஒரு புனித பொருள் கிடையாது. இல்லவே இல்ல. அது ஒரு சிறை. அந்த தாந்திரிகரோட பழிவாங்கும் ஆவிய அடைச்சு வச்சிருக்க ஒரு பாத்திரம். சரி, அந்த ஆவிக்கு என்ன உணவு? கிராம மக்களோட பயம், அவங்களோட நினைவுகள். அதுதான் அந்த ஆவியை இத்தனை நாளா அடக்கி வச்சிருந்துச்சு.
இப்போ கதை அதோட உச்சக்கட்டத்துக்கு வருது. அந்த தாந்திரிகரோட ஆவி ராகவனோட உடம்ப முழுசா ஆட்கொள்ளுது. கிராம மக்கள்லாம் பயத்துல உறைஞ்சு போய் நிக்க அவன் அந்த ஆலமரத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். நேரம் வந்தாச்சு. அவங்க முன்னோர்கள் செஞ்ச பாவத்துக்காக தலைமுறை தலைமுறையா வந்த கடன் இப்போ தீர்க்கப்பட வேண்டிய நேரம். பூசாரி விளக்க உடைக்காதன்னு கத்துறாரு. ஆனா ராகவனோட உடம்புல இருக்கிற அந்த ஆவி சிரிக்குது. அது சொல்ற வார்த்தைகள் தான் ரொம்ப திகிலானது. அது எப்பவோ உடைஞ்சு போச்சு. எப்போ நீங்க உண்மையான காரணத்தை மறந்து வெறும் பயப்பட மட்டும் ஆரம்பிச்சிங்களோ அப்பவே அது உடைஞ்சு போச்சு. அடுத்த கணமே அவன் அந்த விளக்க தூக்கி தரையில போட்டு உடைக்கிறான். ஆனா இங்கதான் ஒரு ஆச்சரியம். அந்த சுடர் அணையல. அதுக்கு பதிலா அது பல மடங்கா பெருகுது. ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன நெருப்பு பொறிகள் மரத்தோட வேர்கள்ல, தரையில, காத்துலன்னு எல்லா இடத்துலயும் பரவுது. ஆனா அந்த நெருப்புக்கு சூடும் இல்ல, புகையும் இல்ல. அப்புறம் ஒரு குரல், அது காது வழியா கேட்கல, ஒவ்வொரு கிராமவாசியோட மண்டைக்குள்ளேயும் நேரடியா ஒலிக்குது. ஒரு தெளிவான, அமைதியான, ஆனா ரொம்பவே பயங்கரமான தீர்ப்பு. கடன் பரம்பரையாக வரும். அந்த ராத்திரியோட எல்லாம் முடிஞ்சுது. ஆனா உண்மையிலே முடிஞ்சுதா? தேவிக்குலத்தோட கதை முடியல. அது ஒரு நீங்காத நிழலா மாறிடுச்சு. அதோட பின்விளைவுகள் இன்னும் பயங்கரமானதா இருக்கு. சரி, அப்போ எல்லாருக்கும் மனசுல வர்ற முக்கியமான கேள்வி, தேவிக்குலத்துக்கு என்னாச்சு? அந்த கிராமமும் மக்களும் எங்க போனாங்க? பதில் ரொம்ப எளிமையானது, ஆனா ரொம்ப பயங்கரமானது. காணாம போச்சு. அவ்வளவுதான், போயே போச்சு. உடல்கள் இல்ல, சாம்பல் இல்ல, இடிபாடுகள் கூட இல்ல. அங்க மிச்சம் இருந்தது அந்த பழமையான ஆலமரம். அதுக்கு கீழே எரிஞ்சிட்டு இருந்த நூத்துக்கணக்கான சின்ன சின்ன புது விளக்குகள். அவ்வளோ. இன்னிக்கும் கூட அந்த வழியா போறவங்க சொல்றாங்க, காத்தே இல்லாத நேரத்துல மந்திரம் சொல்ற மாதிரி சத்தம் கேக்குமா. இன்னும் சொல்றாங்க, ராத்திரி நேரத்துல அந்த இடத்த கடந்தா உங்க சொந்த நிழலே ஒரு நொடி தயங்கி நிக்குமா. அது யோசிக்கிற மாதிரி உங்களை பின்தொடர்ந்து வரலாமா இல்ல அங்கேயே தங்கிடலாமான்னு.